போஜூர் வணக்கம். இன்றைக்கி நான் சோமோ வாங்கிக்கிறேன் சுர்ஜெலியில். இதை நான் ஏர் ஃப்ரையரில் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. அதை பார்ப்போமா எப்படி வராருன்ட்டு. இதுக்கு நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இது கூடவே நான் அந்த சோள மாவு கொஞ்சோண்டு போடுறேன். அது கொஞ்சம் மொரன்னு இருக்கிறதுக்காக. இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். மீன் நம்ம எப்படி பொரிப்போம் எண்ணெயில், சில ஷோஸு நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறோம். ஓகே, இதில் நான் செய்ய போகிறேன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். அவ்வளோதான். ரொம்ப நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம். இவரை இப்போது இந்த மீனில் நம்ம ஃபுல்லாக தடவி விட்டுடலாம். அழகாக இதை அப்படி ஃபுல்லாக நம்ம தடவிடலாம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப கட்டியாகுது. அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு சி பர்ஃபெக்ட். இப்போது நம்ம இதில் அழகாக அப்படி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வச்சிடலாம். இது கொஞ்சம் சேக்காகுது. நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் லேசாக அப்படி மேலே போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம இது செய்கிறதுனால சும்மா சொல்லக்கூடாது, பாருங்கள் சூப்பராக வந்துக்குது, நல்லா வந்துக்குது, செய்யுங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நான் என்ன செய்கிறேனோ நான் அதைத்தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம். ஓகேங்களாங்க. இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சேக்காகுது. அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் மேலே. இப்போ பாருங்கள், நான் அவங்க என்ன கொடுத்துக்குறாங்கனாக்கா 160 டிகிரி வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு 12 நிமிஷம் வைங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேனாக்கா இப்போது அதை நிறுத்திட்டேன், ஃபுல்லாக நிறுத்திட்டு ஒரு 200 டிகிரி கிட்டே நான் வச்சேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக ஆகிற மாதிரி இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் 200 டிகிரி வச்சுட்டு அதே 12 நிமிஷம் வச்சுக்கிறோம். ஓகேங்களாங்க. இப்போ இவரை திருப்பி விட்டாச்சு. இதை மறுபடியும் நம்ம வைக்கலாம். செம்மத்தை சூப்பராக வந்துக்குதுங்க, சேக்காக பொரிஞ்சிக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்லாமா? உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாக்குது. என்ன ஒன்று, நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதிகமாக போட்டேன் பழகுது. உள்ளலா செம்மச்சா காருதுங்க. இதை நான் கார குழம்பு கூட வச்சு சாப்பிட போகிறேங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக ரொம்ப நல்லாக்குதுங்க. நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய்லாம் வேணான்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ஏர் ஃப்ரையரில் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகேங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.